பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4 நல்லா ஊறுச்சு அப்படின்னா அது நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நைட்டே ஊற வச்சுட்டேன். அதில் வந்துட்டு நல்லாவே ரிசல்ட் கொடுச்சு. ஆனால் நான் தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்துட்டு சரியாக வரல. செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போதும் அதே மாதிரி தான் ஆச்சு. சரி இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்திக்கிட்டேன். வேற எதுவும் ஜூஸ் எதுவும் நான் ரெடி பண்ணல. சரி அதனால இருந்த பாலையே ஊற்றி அதுக்கப்புறம் வாசம் வரணும். ஏன்னா எதுவுமே இல்லாமல் வெறும் ஜவ்வரிசி மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரை போட்டு ரெடி பண்ணேங்க. இன்னைக்கு இந்த மாதிரி டிஷ் தான் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சது பாதாம் பிசின் வச்சு. இது நல்லா கூலிங்காகவும் சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் மில்கில் வெது வெதுன்னு தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால சரி சூடாகவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் சூடில் பாப்பாவுக்கு இந்த டிஷ் ரெடி பண்ணி கொடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.